பொதுவாகவே ஆடி மாசம் தீமிதி திருவிழாக்களை ஒரு ஊர்களையும் வெகு விமர்சையாவே கொண்டாடிட்டு வருவாங்க. அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய அம்மனை கையில் இருக்கும் குழந்தை என்னுடையதான் என்று நிரூபிக்க தீக்குழியில் இறங்கி வந்து மக்களை காத்தருளும் காத்தாயி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவை பத்தி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, சிதம்பரத்தில் நடக்கும் தீமிதி திருவிழா கோயில்கள்ல ஆடி முதல் வெள்ளியில் முதலாக நடந்தேறும் தீமிதி திருவிழா கோயில்கள்ல ஒன்றான சிதம்பரம் ஓமகுளம் புறவழிச்சாலை தண்டேஸ்வர நல்லூரில் குடியமர்ந்திருக்கும் காத்தாயி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவுக்கு தான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 50 வருடங்களாக இந்த கோயில்ல தீமிதி திருவிழா வெகு விமர்சையாகவே நடந்துட்டு வருது. 7 கன்னி தேவதைகள்ல ஒரு கன்னி தேவதையா அழைக்கப்படக்கூடிய இந்த காத்தாயம்மன் ஒரு நாள் காட்டுக்குள் வழி தெரியாமல் போவதை கண்ட சிவபெருமான் இளைஞன் வடிவெடுத்து காத்தாயம்மன் மேல் காதல் வசப்பட்டாராம். 1 வருடங்கள் கழித்து காட்டிலிருந்து வெளிவந்து 6 கன்னி தேவதைகளையும் சந்தித்த காத்தாயம்மன் கையில் ஒரு குழந்தை இருக்க, இந்த குழந்தை யாருடையது என்று 6 கன்னி தேவதைகளையும் கேட்க, ஒரு நாள் நம் அனைவரும் சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருக்கும் போது ஒரு இளைஞன் நம்மை தழுவ துரத்தி வந்தபோது நம் அனைவரும் காட்டுக்குள் திசை தெரியாமல் ஓடினோம் அல்லவா? அப்போது அந்த இளைஞன் வடிவில் வந்த சிவபெருமானே அது எங்கள் இருவருக்கும் பிறந்த முருகப்பெருமானை தான் இந்த குழந்தை என்று காத்தாயம்மன் அவர்களிடம் கூற, அதை நம்பாத கன்னி தேவதைகள் இது உண்மையாக இருப்பின் நீ தீக்குழியில் இறங்கி நிரூபித்து காட்டு என்று காத்தாயம்மனிடம் முறையிட, காத்தாயம்மன் தீக்குழியில் இறங்கி நிரூபித்த போது சிவபெருமான் அவர்கள் முன் தோன்றி இது எங்கள் இருவருக்கும் பிறந்த குழந்தைதான் என்று சொன்னாராம். அப்போது சிவபெருமானின் கட்டளை கிணங்க காத்தாயம்மனை ஊர் எல்லையில் அமர்ந்து பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை அளித்து அவர்களை காத்தருள்வாயாக என்று கட்டளையிட்டாராம். இப்படி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளி மக்களை காத்தருள்வதனால இந்த அம்மனுக்கு காத்தாயி அம்மன் பேரும் வந்தது. இந்த அம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாகவும் விளங்கி வருது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சிறப்பு மிக்க சிதம்பரம் தண்டேஸ்வர நல்லூர் காத்தாயம்மன் கோயில் தீமிதி திருவிழாவுக்கு நீங்களும் மறக்காம வந்து கலந்துக்கிட்டு போங்க. நமது ஆலயத்தின் 50வது ஆண்டு தீமிதி உற்சவ பெருவிழாவை ட்ரெடிஷனல் 24 யூடியூப் சேனல் நேரடியாக லைவாக காணலாம். லைவா நமக்காக ட்ரெடிஷனல் 24 சேனல் யூடியூப் தீமிதி உற்சவத்தை நேரடியாக லைவாக நமக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆலய நிர்வாக குழு சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.